ஸ்விஸ் பர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்ல அபார்ட்மெண்ட் காத்துக் கொண்டிருக்கிறது. அழையுங்கள். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இப்போதைய சூழ்நிலையில் ஈரானினுடைய அதிசக்தி வாய்ந்த போர்க்கப்பல் ஒன்று இலங்கையில் தகர்க்கப்பட்ட செய்திதான் இப்போது பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலங்கையின் கடற்பரப்புக்கு அருகில், அதாவது குறிப்பாக சொல்ல போனால் கடற்பரப்புக்கு அருகில் என்று நேற்று பேசப்பட்டது. இன்றைய தினம் பேசப்படுகிறது இல்லை, கடற்பரப்புக்கு அருகில் இல்லை, காலி பகுதியில் தான் அந்த கப்பல் நிறுத்தப்பட்டிருந்தது. சுமார் 12 மணி நேரங்கள் அந்த கப்பல் தாமதமாக நிறுத்தப்பட்டு கொண்டிருந்தது. யாருடைய கட்டளைக்காக நிறுத்தப்பட்டிருந்தது, அதனை தாமதித்தது யார் என்கின்ற விமர்சனங்கள் எல்லாம் இப்போது நாடாளுமன்றத்துக்கு உள்ளும் வெளியிலும் கடுமையான வகையில் வைக்கப்படுகிறது. இலங்கையின் கடல் எல்லைக்கு அப்பால் என்றுதான் கூறப்படுகிறது. ஆனால் அது கடல் எல்லைக்கு அப்பால் அல்ல, கடல் எல்லைக்கு உட்பகுதியில் தான் அவை தரித்து நின்றதற்கான தகவல்கள் தான் இப்போது வரைக்கும் உத்தியோகபூர்வமாக கிடைத்திருக்கின்றன. அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பலினால் தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. கப்பலால் நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பலின் சக்தி என்பது ஈரானினுடைய போர்க்கப்பலின் அனைத்து தொழில்நுட்பங்களையும் செயலிழக்க செய்து அவை இரண்டாக அடிப்பகுதியிலே பிளந்து அந்த கப்பல் ஒரு பெரும் அனர்த்தத்தை சந்தித்திருக்கின்றது. அனர்த்தம் என்று கூறப்பட்டது, விபத்து என்று கூறப்பட்டது, இப்போது தாக்குதல் என்று கூறப்படுகிறது. அதற்கு முப்பால் 180 கடற்படையினுடைய அதிகாரிகள் இருந்திருக்கின்றார்கள். இந்தியாவின் விசாகப்பட்டினத்திலே இடம்பெற்ற கூட்டுப்படை பயிற்சியின், கடற்படையின் கூட்டுப்படை பயிற்சிகளிலே பங்கு பெற்றிய பல நாடுகளின் கப்பல்கள் அங்கு பயணித்திருந்தன. அந்த கப்பலுள் ஒன்றாகத்தான் ஈரானினுடைய கப்பலும் சென்றிருக்கின்றது. இந்திய பெருங்கடலில் சர்வதேச நீரில் பாதுகாப்பாக இருப்பதாக நினைத்த ஈரானிய போர்க்கப்பலை நாங்கள் மூழ்கடித்திருக்கிறோம் என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் உறுதிப்படுத்தினார் நேற்று மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே. இவ்வாறான சூழ்நிலையில் இதில் இருக்கக்கூடிய பெரும் சந்தேகங்கள் அல்லது சந்தேகத்துக்கிடமான தகவல்கள் தொடர்பில் பார்த்துக் கொள்வோம். எங்களுடைய வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வந்தால் நாங்கள் எவ்வாறு நடத்த வேண்டும் என்கின்ற சில முக்கியமான பண்புகள் எங்களிடம் இருக்க வேண்டும். இந்தியாவினுடைய கடற்படையின் கூட்டு பயிற்சிக்கு சென்று திரும்புகின்ற வழியில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. போர் பதட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானில் இருக்கக்கூடிய கடற்படை தளங்கள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன, விமானப்படை தளங்கள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன. அங்கு இருக்கக்கூடிய விமானப்படை கடற்படையினுடைய கட்டுமானம் முழுமையாக செயலிழந்திருக்கின்றது. அதிக எண்ணிக்கையிலான கடற்படையினர் பங்கு பெற்றிய கூட்டு பயிற்சி கடந்த 18 தொடக்கம் 25ஆம் தேதி வரை இந்தியாவில் இடம்பெற்ற போது இவ்வாறான ஒரு சூழ்நிலை ஈரானில் இல்லை, போர் பதட்டம் இடம்பெறவில்லை. அவ்வாறான சூழ்நிலையில் போர் பயிற்சி இடம்பெற்ற, போர் கூட்டுப்படை பயிற்சி இடம்பெற்ற பின்னர் அனைத்து நாடுகளும் வெளியேறி விடுகின்றன. ஆனால் இறுதியாகத்தான் இந்த கப்பல் வெளியேறுகின்றது. அவ்வாறான சூழ்நிலையில் ஏன் எல்லோரும் 180க்கும் மேற்பட்டவர்கள் எவ்வாறு அந்த கப்பலில் இவ்வாறான ஒரு பதட்டமான சூழ்நிலையில் பயணிப்பதை அவர்கள் முடிவாக எடுத்தார்கள்? அல்லது அந்த முடிவுக்கு அப்பால் அதனை எவ்வாறு இந்தியா அனுமதித்தது? அல்லது ஈரானினுடைய இவ்வாறான சூழ்நிலைகளை இந்தியா சமாளித்துக் கொள்வதற்காக, அல்லது இவ்வாறான ஒரு தாக்குதலும் இடம்பெறாது என்ற உத்தரவாதம் ஈரானுக்கு வழங்கப்பட்டதா? ஈரானை பொறுத்தவரையில் இப்போது வரைக்கும் எந்த ஒரு தகவலையும் தாங்கள் வெளிப்படையாக கருத்துக்கள் தெரிவிக்காத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதற்கு முப்பால் இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகின்றது. இந்தியாவில் இந்த பயிற்சிகளுக்காக வந்த கடற்படையினர் அஜர்பைசான், அதே போன்று துருக்கி போன்ற நாடுகளுக்கு விமானத்தின் மூலம் பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஈரான், அஜர்பைசான், துருக்கி போன்ற நாடுகளிடம் இந்த கடற்படையினர் வருவதற்கான விமான உதவிகளை கோரினார்களா அல்லது கோரி நிராகரிக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற சந்தேகம் இருக்கிறது. இலங்கையின் ஈரானினுடைய போர்க்கப்பல் தகர்க்கப்பட்ட பின்னர் அஜர்பைசான், அதே போன்று துருக்கி போன்ற நாடுகளுக்கு ட்ரோன் தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அஜர்பைசான் மீது கடுமையான தாக்குதலை ஈரான் நகர்த்தி இருக்கின்றது. அவ்வாறான பார்க்க போனால் இது ஒரு பெரும் கலந்துரையாடல் ஒன்று முன்னர் இடம்பெற்றிருக்கின்றது. அதற்கு முப்பால் இந்தியாவை பொறுத்தவரையில் தன்னுடைய எல்லைக்குள் இந்த கப்பல் மீது எந்த ஒரு தாக்குதலும் நடத்திவிடக்கூடாது அல்லது நடக்கக்கூடாது என்பதில் அவதானமாக இருந்ததா? அனுர மீதே இந்த தாக்குதலை நகர்த்தியதா? அல்லது அனுரவை இந்த விடயத்தில் சிக்க வைப்பதில் இந்தியா ஏதாவது சதித்திட்டம் தீட்டியதா என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய சூழல். காரணம், இந்திய பெருங்கடல் பகுதியிலும் தாக்குதலுக்குள்ளாகவில்லை, சர்வதேச கடற்பரப்பிலும் இது தாக்குதலுக்குள்ளாகவில்லை. இலங்கை கடற்பரப்புக்குள் தான் இது தாக்குதலுக்குள்ளானது. இவ்வாறான சூழ்நிலையில் ஒரு பெரும் நெருக்கடி ஆரம்பித்திருக்கின்றது. இந்த நெருக்கடியை இந்தியாவை பொறுத்தவரையில் இலங்கையை நோக்கி மிகவும் சாதுரியமாக திருப்பி இருக்கின்றது. காரணம், இலங்கை கடற்பரப்புக்குள் இந்த கப்பல் செல்லுகின்ற போது எவ்வாறு சென்றது என்றெல்லாம் கேள்வி இருக்கின்றது. அதற்கு முப்பால் இது ஒரு மிகவும் அதி தொழில்நுட்பம் வாய்ந்த ஈரானினுடைய சக்தி வாய்ந்த போர்க்கப்பலாக இருக்கிறது.
அந்த போர்க்கப்பல் தன் மீது தாக்குதல் வருவதனை அது ஒரு வகையிலே சுதாகரித்துக் கொள்ளக்கூடிய சக்தி இருக்கின்றது. அவ்வாறு சுதாகரித்துக் கொண்டு அதனுடைய தாக்குதல்கள் ஏதோ 1-2 தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டதாகத்தான் இப்போது கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவ்வாறான ஒரு தாக்குதல் இந்திய பெருங்கடல் பகுதியிலிருந்து வெளியேறிய பின்னர் எதிர்கொண்ட போது இலங்கை கடற்பரப்புக்குள் கப்பலை நகர்த்துங்கள் என்று இவர்களுக்கு அறிவுரை வழங்கியது யார்? ஈரானை பொறுத்தவரையில் அவர்களுடைய ஹைகமாண்ட், அதாவது கடற்படையினுடைய ஹைகமாண்ட் இப்போது செயலிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களால் வழங்கி இருக்க முடியாது. இவர்களை கடல் ரீதியாக வழிநடத்தியது யார்? இவர்கள் மீது இலங்கைக்குள் இந்த கடற்படை கப்பலை நகர்த்தியது யார் என்கின்ற கேள்வி எல்லாம் இருக்கின்றது. இந்த கப்பலுக்கு நகர்த்தப்பட்டது ஒரு தாக்குதல் அல்ல, அதற்கு முன்னர் 3-4 தாக்குதல்கள் அடிமட்டத்தில் வைத்து முறியடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் தான் இலங்கை ஒரு பாதுகாப்பான நாடு, இலங்கைக்குள் நகர்த்துங்கள், இந்த கப்பலை அங்கிருந்து இந்தியாவிலிருந்து அனுப்பியது முதல் தவறு. அனுப்பிய பின்னர் தாக்குதல் இடம்பெறும் என்பதும் இந்தியாவை பொறுத்தவரை மிக திட்ட தெளிவாக தெரியும். அது இடம்பெற்ற பின்னரும் இந்திய அரசு இதனை இலங்கை அரசு மீது திருப்ப வேண்டும், குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்கவை ஒரு ராஜதந்திர பொறிக்குள் சிக்க வைக்க வேண்டும் என்பதில் மிக கவனமாக இதில் காய் நகர்த்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கலாம், இந்திய வெளிவிவகார அமைச்சராக இருக்கலாம், இந்திய பிரதமர், எல்லோருக்கும் கடந்த காலங்களில் பெரும் அனுபவங்கள் இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இந்தியாவின் பொருளாதாரத்தில் பெரும் பங்கை வகித்த ஈரானுக்கு இந்தியா இந்த சந்தர்ப்பத்தில் செய்தது ஒரு வரலாற்று துரோகம் அல்லது காட்டி கொடுப்பென்றால் அதற்கு மிகையாகாது. இதற்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் கூறினாலும், உங்களை நம்பி ஒரு கூட்டுப்படை பயிற்சிக்கு ஒரு கப்பல் வந்திருக்கின்ற போது அந்த கப்பலை எந்த அடிப்படையில் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஒட்டுமொத்த உலகம் கடல் முழுவதும் கொந்தளிப்பாக இருக்கின்ற போது எப்படி வழங்கும்? இவ்வாறான ஒரு விரக்தி நிலையில் தான் ஈரான் இப்போது தன்னுடைய கடற்பரப்பை பயன்படுத்துவதற்கு ரஷ்யா, பாகிஸ்தான், அதே போன்று சீனாவுக்கு வழங்கியிருக்கிறது. அதில் இந்தியாவுடைய பெயர் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எண்ணெய்களை எடுத்துச் செல்வதற்கான அனுமதி 3 நாடுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரை சொல்ல போனால் இப்போது பெரும் வறுமையில் இருக்கக்கூடிய நாடு. இப்போது ஆசியாவுக்கான எண்ணெய் விநியோகத்தில் பாகிஸ்தான் தான் இனி வரப்போகின்ற நாட்களில் இருக்க போகிறதா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலை தான் அங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அஜர்பைசான், அதே போன்று துருக்கி போன்ற நாடுகளின் மீதான கோபம், இந்த எண்ணெய் கடற்பரப்பை பயன்படுத்துவதற்கு இந்தியாவுக்கான வழித்தடத்தை நிராகரிப்பெல்லாம் இலங்கையில் போர்க்கப்பல் தகர்க்கப்பட்ட பின்னரா என்கின்ற கேள்வியும் இங்கு வலுவாக எழுந்திருக்கின்றது. ஈரான் கப்பலை யார் தாக்கினார்கள் என்பதை விட இது இந்து சமுத்திர வலயத்தின் பாதுகாப்புக்கு பெரும் ஆபத்தாக அமைந்திருக்கின்றது. இது ஒரு ஆரம்பமாகவே பார்க்கின்றோம், இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்திய ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ச இதனை குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்லாது இந்த தாக்குதல் என்பது இலங்கையின் இறையாண்மையை கேள்விக்குட்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் இலங்கையின் பாதுகாப்பு எல்லைக்குள் தான் இது இடம்பெற்றிருக்கின்றது. இது ஒரு பெரும் அச்சுறுத்தலாகவே மாறி இருக்கின்றது. இந்த சூழ்நிலையை நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று நாமல் ராஜபக்ச இந்திய தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலே குறிப்பிடுகின்றார். இலங்கை கடற்படையினருடைய சேவையையும் அவர் பாராட்டுகின்றார். அவர்கள் உயிர்காப்பு முயற்சியையும் அவர்களால் உண்மையில் பாராட்டி இருக்கிறோம் என்று அவர் கூறுகின்றார். Well, I mean, it doesn't matter whether it's Iranian submarine or it was sunk by the US or any other part, but what matters now at the moment is the security in our region and also in the Indian Ocean. And I think this is something that has to be seriously considered by the nations around Sri Lanka, also India and other nations as to what is happening in Indian Ocean at this given time. Because as you know, the Gulf is a different part of the world. I mean, that has already has come to our coast as well now. So this is something that has to be taken very seriously by Sri Lanka as a government of Sri Lanka and also part of Asian countries as well. We must appreciate the fact that Sri Lankan Navy under the Merchant Shipping Act has acted accordingly and mobilized vessels to rescue and make sure that the people are safe, and whatever the assistance that Sri Lankan Navy can give they have come forward to do that. But at the same time, I think Sri Lankan government first must answer to the people of Sri Lanka whether they were aware of this mission or they were left in dark. If they were left in dark, I'm sure I'm very certain they have to bring this topic up with the US authorities. If they were on understanding with them, then they have to make sure that they tell that in Parliament and make sure that the public of Sri Lanka is aware of such agreement that Sri Lankan government is taking. So first question must be answered by the government of Sri Lanka as to what is their stand and were they aware of this or not.
Yes, that's what I was about to tell you, because they were coming up with mixed reactions, mixed statements, confused statements, and confusing the public more. So first, I think from the Sri Lankan side, the government must put the act together and not put the whole blame or the responsibility on the Sri Lankan Navy. But diplomatically, the government has to make sure that they give a statement as to what is their stand and whether they are aware of this or not. And then if they are, then they have to make sure that they inform the public of Sri Lanka and also the leaders in our region as to why they took that decision. If they are not, then they definitely have to bring this topic with the relevant head of states. இந்த தாக்குதல் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் அறிந்திருக்கின்றதா? இலங்கை அரசாங்கம் தாக்குதல் நடத்தப் போவதை முன்னர் அறிந்திருந்ததா? அல்லது தாக்குதல் தொடர்பான தகவல்கள் இலங்கைக்கு வழங்கப்பட்டதா? அல்லது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவது தொடர்பில் இலங்கை அரசாங்கத்துக்கு தகவல்கள் மாறப்பட்டதா என்கின்ற சந்தேகங்களை எல்லாம் நாமல் ராஜபக்ச அவர்கள் முன்வைக்கின்றார். அவ்வாறு தகவல்கள் பகிரப்பட்டிருக்குமாக இருந்தால் அது ஒரு பாரதூரமான நடவடிக்கையாக இருக்கின்றது. இந்த தாக்குதல் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாடு என வெளிப்படையாக பேச வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ச தன்னுடைய கருத்தை வலியுறுத்துகிறார். அது மட்டுமல்லாது இலங்கை அரசாங்கம் இது விடயத்தில் மாறுபட்ட கருத்துக்களை கூறாமல் நிதானமான உண்மையான கருத்துக்களை கூற வேண்டும். தாக்குதல் பற்றி தெரியாது என்று கூறிய இலங்கை அரசாங்கம் அதன் பின்னர் விபத்து என்று கூறிவிட்டு இப்போது என்னவென்று இதனை வெளிப்படையாக கூறவில்லை. இது தொடர்பில் உண்மையான அறிக்கையை அனுரகுமார் அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்கிற கருத்தை நாமல் ராஜபக்ச அவர்கள் இந்திய தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலே கூறுகின்றார். ராஜதந்திர ரீதியில் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விடயம், இந்த தாக்குதல் குறித்து இலங்கை அரசாங்கம் தெரிந்திருந்ததா இல்லையா என்பது மட்டும்தான் வெளிப்படுத்த வேண்டும். எனவே இலங்கையின் சூழ்நிலை என்பது உசிதமானதாக இல்லை. இந்த தாக்குதல் ஏன் நடத்தப்பட்டது என்பது தொடர்பில் நாட்டு மக்களுக்கு அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற கருத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவ்வாறு அறிந்திருக்காவிட்டால் இந்த விடயம் குறித்து உடனடியாக விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும், அண்டை நாட்டு தலைவர்களிடம் இது தொடர்பில் பேசி இருக்க வேண்டும் என்ற கருத்தையும் நாமல் ராஜபக்ச இந்திய தொலைக்காட்சிக்கு வழங்குகிற செவ்வியில் குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு கருத்து நாடாளுமன்றத்திலே எதிரொலிக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் உதுமான் லவே அவர்கள் நாடாளுமன்றத்திலே குறிப்பிடுகிறார், எங்களுடைய மார்க்க தலைவரான அயத்துல்லா அல் ஹமேனியை யார் கொலை செய்தார்கள்? படுகொலை செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாது ஐநா கண்ணிருந்தும் குருடராகவே இருக்கின்றது என்று நாடாளுமன்றத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் உதுமான் லவே அவர்கள் கடுமையான காட்டத்தை வெளியிடுகிறார். எங்களுடைய மிக முக்கியமான மார்க்க தலைவரான எங்களுடைய ஈரானில் அயாத்துல்லா அலி கொமேனியை படுகொலை செய்திருக்கிறார்கள். அமெரிக்காவும் சிறைவிடுதலை கொடுமையான செயற்பாடுகளை தொடர்ந்து கொண்டே செல்கின்றது. இத்தகைய கொடுமைகளை ஐக்கிய நாடு சபைகள் சும்மா பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணிருந்தும் குருடராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதிநவீன சொகுசு மாடி குடியிருப்புகள் நீங்களும் முதலீடு செய்ய வேண்டுமா? இன்றே தொடர்புகளை மேற்கொள்ளவும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எண்ணெய் வளம் உள்ள முஸ்லிம் நாடுகளின் ஆட்சி அதிகாரத்தை இல்லாமல் செய்யும் செயற்பாட்டில் இஸ்ரேலை இணைத்துக் கொண்டு செய்யப்பட்டு வருகிறார். ஈரான் நாட்டுக்கு எதிராக அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து மேற்கொண்ட பாரிய ஒருங்கிணைந்த இராணுவ தாக்குதலில் நடவடிக்கையினால் மத்திய கிழக்கின் தற்போதைய நிலைமை மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இக்கொடூரமான தாக்குதலினால் நமது நாட்டுக்கு பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாட்டிலே ஆளுகின்ற நமது இலங்கையைச் சேர்ந்த 10 லட்சத்துக்கு மேற்பட்ட இவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளது. அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நமது பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த விடயங்களை பற்றி பேசுவதற்கு ஆளுங்கட்சியினர் கொஞ்சம் அச்சப்படுகின்றார்கள். அமெரிக்கா என்றதும் இஸ்ரேல் என்றதும் தொடை நடுகுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எதிர்க்கட்சியிலே இயங்கிய காலகட்டத்திலே பல போராட்டங்களை நடத்தி மனித உரிமைகளுக்காக நீண்ட காலமாக குரல் கொடுத்த ஆளுங்கட்சி என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்பு ஈரான் நாட்டு மீது அத்துமீறி அந்த நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை மாற்றுவதற்கு எங்களின் புனித ரமலான் மாதம் என்று பாராது படுகொலைகளை புரிந்த அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கண்டிக்காமல் இருப்பது குறித்து சமூகம் மிகவும் கவலை அடைகின்றது. எனவே நமது நாட்டிலே வாழுகின்ற முஸ்லிம் மக்களின் உணர்வுகளை புரிந்து ஈரான் நாட்டு படுகொலைகளுக்கு ஆளுங்கட்சியினர் பகிரங்கமாக கண்டிக்க வேண்டும். ஆளுங்கட்சியினர் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏன் இவ்வளவு பயப்படுகிறார்கள்? ஜனாதிபதி தேர்தல் பொதுத் தேர்தலிலே பெரும்பான்மை பலத்தை இந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு தந்திருக்கிறார்கள். எனவே ஒரு படுகொலை செய்யப்படுகின்ற போது, ஒரு அத்துமீறி நடக்கின்ற சம்பவங்களை ஆளுங்கட்சியினை நீங்கள் எதிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்க அவர்கள் துபாய் நாட்டு தலைவர் சையத் அல் நெஹ்யான் அவர்களுடன் தொடர்பு கொண்டு ஏற்பட்ட பாதிப்புக்கும் அவரின் கவலையை தெரிவித்ததோடு துபாய் நாட்டுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதாக தெரிவித்துள்ளார். ஆனால் அணிசேரா நாடு என்றால் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட எல்லா நாட்டு தலைவருடன் தொடர்பு கொண்டு ஜனாதிபதி அவர்கள் அனுதாபம் தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் ஈரான் நாட்டில் நடந்த படுகொலைகளையும் விசேடமாக 100க்கும் மேற்பட்ட பாடசாலை பெண் குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்ட கொடூரமான செயலுக்கு நமது ஜனாதிபதி அவர்களும் ஆளுங்கட்சியினர் கண்டனம் தெரிவிக்காமலும் அனுதாபம் தெரிவிக்காமலும் இருப்பது சரியா என்பதை உங்கள் மனச்சாட்சிக்கு முன் நிறுத்தி கேளுங்கள். உங்கள் மனச்சாட்சி உங்களுக்கு பதில் செல்லும் என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இலங்கை கடற்பரப்புக்குள் சற்று வெளியே ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான
கப்பல் ஒன்று இந்தியாவுடைய இராணுவ விசேட அமலிலிருந்து வருகின்ற போது இப்போது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்றினால் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கானவர்கள் அதிலே இல்லாமல் போயிருக்கிறார்கள். எனவே இது தொடர்பான பூரண அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் அவர்கள் நாடாளுமன்றத்திலே கடுமையான எச்சரிக்கை விடுக்கின்றார். அது மட்டுமல்லாது இது ஒரு மிகவும் மோசமான வேலை, இதனை அனுமதிக்க முடியாது, வேணுமென்றே இலங்கையை சிக்க வைத்திருக்கிறார்கள். விசாகப்பட்டின போர் பயிற்சிக்கு காரணமாக இருந்த பின்னர் இந்த கப்பல் எவ்வாறு வந்தது, இதற்கு இந்த மிகவும் ஒரு வன்மையான ஒரு சொல்லை பயன்படுத்தி எமது நாட்டை இதில் சிக்க வைத்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்பதை நீங்கள் இப்போது பார்க்கலாம். මේක මේ ලංකාවට දෙන්න ආපු පරිප්පුවක්. අපේ රටට දෙන්න ආපු පරිප්පුව. මේක කරලා තියෙන්නේ උනේ இது இலங்கைக்கு பருப்பு கொடுக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சியாகும். எமது நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய பருப்பாகவே நான் இதை பார்க்கின்றேன். கடந்த 18ஆம் தேதி இந்த கப்பல் இந்தியாவிற்கு சென்றுள்ளது போர் பயிற்சிக்காக. விசாகப்பட்டினத்தில் இந்த போர் பயிற்சி நடத்தப்பட்டுள்ளது. உலகின் பல நாடுகளிலிருந்து இந்த பயிற்சியில் பங்கேற்றனர். இந்த நாய் வேலை செய்யப்பட்டுள்ளது. எமது நாட்டை இந்த சிக்கலில் ஆழ்த்துவதற்காக இந்த நாய் வேலை செய்யப்பட்டுள்ளது. இந்தியா ஈரானை போர் பயிற்சிக்காக அழைத்து பயிற்சி நடத்தி ஏனைய நாடுகள் வெளியில் செல்லும் போது ஈரான் என்ன செய்வது? ஈரானை இந்தியாவே அழைத்திருந்தது. எனவே அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்திருக்க வேண்டியது இந்தியாவின் கடமையாகும். இந்தியா ஈரான் கப்பலை விரட்டியதினால்தான் அந்த கப்பல் இலங்கை பகுதிக்கு வந்தது. இது ஒரு நாய் வேலை. நாம் சிறிய நாடு என்றாலும் நம் மீது இவ்வாறான நாய் வேலை செய்ய முடியாது. அந்த ஈரான் மக்களை அழைத்து வந்து கொன்றது போல் ஒரு செயலே இங்கு இடம்பெற்றுள்ளது. இது ஒரு அநீதியான வேலை. முஜிபுல் ரஹ்மான் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற போது 11 மணி நேரம் கடந்தும் ஈரான் கப்பலை காலிமுகத்தினரில் தரித்து வைக்க சொன்னது யார்? இந்த சதி நடவடிக்கைகள் எவ்வாறு இடம்பெற்றது? இதற்கு பிரதான காரணமாக இருந்தவர்கள் யார் என்கின்ற பரவலான குற்றச்சாட்டை அவர் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கிறார். அவர் என்ன கூறுகிறார் என்பதை நீங்கள் இப்போது பார்க்கலாம். ஈரான் கப்பல் கல்ஃப் வலயத்தினூடாக செல்ல முடியாத நிலை காணப்பட்டது. அதன் காரணமாக குறித்த கப்பல் திருப்பிக் கொண்டு காலி கடல் பகுதி, காலி துறைமுகம் அமைந்துள்ள பகுதியிலிருந்து சுமார் 40 கடல் மைல் தொலைவில் நிறுத்தப்பட்டு இருந்தது. அவர்கள் 11 மணித்தியாலங்கள் கப்பலை நிறுத்தி தரித்திருந்தனர். அவர்கள் பயணம் செய்த வேளையில் இந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை. காலி துறைமுகத்தில் கப்பலை நங்கூரமிடுவதற்கு அவர்கள் இலங்கை அரசாங்கத்திடம் அனுமதி கோரியிருந்தனர். அரசாங்கம் 11 மணித்தியாலங்களாக இந்த கோரிக்கைக்கு ஒரு பதில் அளிக்கவில்லை. அதன் பின்னர் இந்த தகவல் அமெரிக்க இராணுவத்திற்கு சென்றது. இந்தியாவில் போர் பயிற்சி ஒன்று நடைபெற்றது. இந்த பயிற்சியில் 74 நாடுகள் பங்கேற்றிருந்தன. எமது இலங்கையைச் சேர்ந்த நந்தமித்ர என்ற கடற்படை கப்பலும் இந்த போர் பயிற்சியில் பங்கேற்றிருந்தது. மேலும் 42 கப்பல்கள் இந்த போர் பயிற்சியில் பங்கேற்றிருந்தன. போர் பயிற்சி நிறைவடைந்து இந்த ஈரான் கப்பல் நாடு திரும்ப முயற்சித்த போது ஈரானிய கப்பல் கல்ஃப் பிராந்திய வலய கடல் பரப்பின் ஊடாக ஈரானுக்கு செல்ல முடியாது. ஏனென்றால் அந்த பகுதியில் அமெரிக்க போர் கப்பல்கள் தரித்து நிற்கின்றன. இந்த தகவலை அறிந்து கொண்ட அமெரிக்க படையினர் நீர்மூழ்கி கப்பலை குறித்த கடற்பரப்புக்கு அனுப்பி வைத்தனர். அந்த நீர்மூழ்கி கப்பல் இலங்கையை அண்மித்த பகுதியில் இருக்கவில்லை. அது கல்ஃப் வலயத்தில் இருந்து தாக்குதலை நடத்துவதற்காக இந்த பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஏன் இந்த கப்பலை 11 மணித்தியாலங்கள் தரித்து நிற்பதற்கு அனுமதி அளித்தீர்கள் என நான் அமைச்சரிடம் கேள்வி எழுப்புகின்றேன். நாம் கப்பல்கள் தொடர்பில் சர்வதேச பிரகடனங்களில் கைச்சாத்திட்டிருக்கின்றோம். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் இருந்த காலத்திலிருந்து இவ்வாறான உடன்படிக்கைகளில் நாம் கையச்சாத்திட்டிருக்கின்றோம். இவ்வாறான ஒரு பின்னணியில் ஏன் குறித்த ஈரானிய கப்பலுக்கு காலி துறைமுகத்தில் தரித்து நிற்பதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பதை அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும். இவ்வாறான சூழ்நிலையில் தொடர்ந்து
இலங்கைக்குள் ஈரான் கப்பல் வெடித்து சிதறியது என்பது அனுர்குமாரவை சிக்க வைப்பதற்கான ஒரு பெரும் சதி என்று நேரடியாகவும் மறைமுகமாகவும் அனைவரும் குறிப்பிடுகிறார்கள். எனவே இவ்வாறான சூழ்நிலையில் இந்த கப்பல் விவகாரம் என்பது பெரும் ஒரு ஆசிய பிராந்தியத்தில் ஒரு பெரும் பரபரப்பாகவும் பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்தலாம் என்ற எதிர்பார்ப்பு எல்லோருடன் இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய அடுத்த கட்டங்கள் எவ்வாறு நகரப்போகிறது, எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று. எனவே இந்த தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.